ஃப்ரெண்ட்ஸ், தூயமல்லி குருணையில் எல்லா வெரைட்டியும் செஞ்சேன். ஆனால் பச்சை பட்டாணி புலாவ் மட்டும் செய்யவே இல்லை. 2-3 வாட்டி செஞ்சேன், பட் வீடியோ எடுக்கலை. ஆனால் இந்த தடவை வந்து வீடியோ எடுத்தாச்சு. நம்ம ரெகுலராக செய்கிற அரிசியில் நம்ம புலாவோ எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். ரைஸ் மட்டும்தான் தூயமல்லி அரிசி, வேறு மெத்தடெல்லாம் எதுவுமே கிடையாது. மத்தியான சாப்பாட்டுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, அடி பிடிக்குமா குருணை அரிசினால் அப்படின்னு சொன்னாங்க. நான் அதனால தான் குக்கரோடவே வச்சு வீடியோ போட்டிருக்கேன். அடி பிடிக்க கிடையாது. சூப்பராக ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துருந்துச்சு. இந்த வெஜ்ஜு புலாவ் மட்டும்தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். சூப்பராக இருந்துச்சு. வேறு வீட்டில் இப்போ சுகர் பேஷண்ட் இருந்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து விட்டுருங்க. கடையில் போய் 50 ரூபா 100 ரூபா சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு இது சாப்பிட்டுக்கலாம். பெஸ்ட்டு தானே ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலருக்கு எப்படியுமே வெளியே மத்தியான சாப்பாடு வெளியே சாப்பிட்ற மாதிரி வேலை அமைஞ்சிரும். அவங்களும் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொண்டு போயிருங்க. தூயமல்லி அரிசி வந்து இருக்கிறதுலையே பெஸ்ட்டு குருணை அரிசி. அதனால் அது கூட வாங்கிக்கோங்க.